டிஐடி அண்ட் ஹேகின் அப்படிங்கிற 2 அப்ளிகேஷனையும் ஏஐ டாக்கிங் அவதாருக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா சில ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஆர்ட்ஃப்ளோ ஏஐ. அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு தான் அது வந்து ரினியூ ஆகும். அது டெய்லி பர்பஸ்க்காக கிடையாது. நீங்க வீடியோ எடிட்டிங், ஸ்டோரி எடிட்டிங் இது எல்லாமே ஏஐ பேஸ்டா நீங்க வீடியோவா போட்டு பண்ணலாம். 2 கிளிப் ஃப்ளை. இது வந்து ஃப்ளூட்டரோட வெர்ஷன். இதுல வந்து 20 கிரெடிட்ஸ் மட்டும்தான் டெய்லி தருவாங்க. ஆல்ரெடி 10 கிரெடிட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். 3 ஏஐ டுர்போ. இது வந்து ஃபேவரட் தான் எனது. பட் இதுல வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து டெய்லி அப்டேட்னால 50 கிடைக்கும். அதை வந்து நீங்க டெய்லி நீங்க ரினியூ பண்ணிக்கிட்டே ஒரு 10 மாசம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு 500 கிரெடிட்ஸ் வந்ததுன்னா நீங்க வந்து இதுல ஏஐ டாக்கிங் அவதார யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். அக்குல் ஏஐன்னு ஒரு இருக்கு. அதுவும் டாக்கிங் அவதார் தான், ஏஐ பேஸ்டு. இதுல 100 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஏஐ டொபோ மாதிரியே. ஹிட் பவுங்கிறது நீங்க லாகின் பண்ணா மட்டும்தான் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும். பட் வந்து இது ஃப்ரீ வெர்ஷன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. விட் ஐஓ அப்படிங்கிற டூல்ல நீங்க உங்களோட இமேஜை வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அதுல இருக்கிற இமேஜை வச்சுதான் நீங்க ஏஐ அவதார கிரியேட் பண்ண முடியும். இதே கேன்வால லாலு ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அண்டு அது ஃப்ரீ வெர்ஷன் தான். 120 கிரெடிட்ஸ் இதுல தராங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உங்க சப்போர்ட் எனக்கு முக்கியம் தேவைப்படுது இதனால. அண்ட் நீங்க என்னை ஃபாலோ பண்ணணும்னாலும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் டிஐடி அண்ட் ஹேகின்னை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஹேகின்ல வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அவங்க மூலியமா கிரெடிட் கிடைக்கும். ஆர் வந்து நீங்க பே பண்ணணும். டிஐடி அப்படிங்கிறதுல வந்து டோட்டல் பெய்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியே நீங்க கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் வந்து அங்கங்க டிஐடின்னு வாட்டர் மார்க் தான் வரும். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.